குடி இல்லாமல் 29வது நாள். ஒரு மாதத்தை நெருங்கிட்டோம். நாளைக்கூட ஒரு மாதம் இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, நம்ம கடைசி நிமிஷத்தில் இருக்கிறோம். நைட்டு 8 மணி. இப்போது 8 மணி கடைசி நிமிஷம். அப்படின்னா வேலைக்கு போக போகிறோம். எந்திரிச்சு குளிச்சு கிளம்புறதுக்கே வந்துட்டு டைம் சரியாக போச்சு. மொபைல்லாம் எதுவும் யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா தூங்குறதுக்கு ரொம்ப லேட்டு. மொபைல் பார்த்துட்டே வந்து வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி நம்மளுக்கும் ஒரு செல்லு வாங்கணும்ல. 12 மணி நேரம் வேலை பார்க்குறோம். வந்தவுடனே தூங்கணும். செல்லு எப்போ தான் பார்க்குறது? நம்மளும் ஏதாவது செய்திகள் பார்க்கணும்ல. போய் பார்க்கும்போது அப்படியே டைம் ஓடிடுச்சு. ஓகே நண்பர்களே, இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. நேற்றுக்கு மற்றும் முந்தானத்துக்கு இந்த லாட்ரி சீட்டை பற்றி பேசியிருந்தேன். அது இன்றைக்கி நைட்டு 8 மணிக்கு இந்தியா டைமுக்கு அப்லோட் ஆகி நம்மளோட அதிதீவிர ரசிகர் பெருமக்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதை வச்சு தான் லாட்ரி சீட்டு எழுதலாமா வேண்டாமான்னு சொல்லி முடிவு பண்ணணும். ஓகே, இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. வாங்க இந்த நாள் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நண்பர்கள், இப்போ மணி விடிய கிளம்புற 5 மணி. இவ்வளோ நேரம் இடையில வீடியோவே எடுக்கல. கேரட் வெட்ட வேண்டியது, பச்சை மிளகாய் காய வேண்டியது இருக்குன்னு சொல்லி நல்லா இந்த வேலையெல்லாம் நேற்று சொல்லி நல்ல இந்த வேலையெல்லாம் இன்றைக்கி ஒரே ஆளாக முடித்து ரொட்டி க்ளோரிங் 2 நான் ஒரே ஆள் போட்டேன். சரியான டஃப் இன்றைக்கி. தம்பி என்ன சொல்கிறான்னா வீடியோ வந்துட்டு நல்லா சுற்றி எல்லா பக்கமும் போய் எடுத்து வீடியோஸ் எல்லாம் போடு, அப்போ தான் நல்லா வியூஸ்லாம் போகிற காசு வரணும் அப்படிங்கிறான் இந்த தம்பி. ஆனால் நம்ம சுற்றி வீடியோ எடுத்தோம்னா நமக்கு சுச்சுவேஷன் என்னன்னு நமக்கு தானே தெரியும். அப்புறம் அதை எடுத்து சொன்னேன். ஓ அப்படியா, ஓகே, எப்போ பார்த்தாலும் இப்படி மூஞ்சிக்கிட்டே வச்சு பேசிகிட்டு இருக்காத அப்படின்னா. அதோட இருக்குது. அவனுக்கு கூட தெரியுது நான் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. சார் வீடியோ जब हो उनका चेकअप करा हाय ஹாய் சொல்கிறேன். ஹாய்னு சொல்லி கமெண்ட் போடுங்க. நான் அப்புறமா அவன்கிட்ட காட்டுவேன் உனக்கு இவங்கெல்லாம் ஹாய் சொல்லியிருக்காங்கன்னு. அவன் பேர் மைக்கேல். ஹாய் மைக்கேல் அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டால் நான் அவனுக்கு காட்டுவேன். ஓகே நண்பர்களே, வேலை போய்கிட்டு இருக்கு. இந்த லாட்ரி பற்றி சொன்னேன்ல, இந்த லாட்ரி ஒருத்தருக்கு அடிச்சிச்சு 8,000. அது 7,500 வெள்ளி இல்லையா? 8,500 வெள்ளி. 3 நாளாக வேலைக்கு வரல. லாட்ரி அடித்த அன்றைக்கே ரெசிப்டோட லீவு, நேற்றும் லீவு, இன்றைக்கும் லீவு. 3 நாளாக வேலைக்கு வரல. ஒரு பையன் முந்தானத்து ஊருக்கு போயிட்டான். நேற்று ஒரு பையன் ஊருக்கு போயிட்டான். இந்தியாவுக்கு போயிட்டாங்க பர்மிட் முடிஞ்சு. ரொம்ப ஆள் இல்லாமல் ரொம்ப கடுமையாக போய்கிட்டு இருக்கு. இந்த கேரட்டு பச்சை மிளகாலாம் அந்த வேலை நேரத்துலேயே நான் இதெல்லாம் செய்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த ஒரு டீம் போடணும், போரிங் போடணும், 12 மணி நேரம் பிரித்து எடுத்துருவாங்க. அதுவும் சனி ஞாயிறுலாம் அவ்வளோ சாகு தான். ஓகே, போய்கிட்டு இருக்கு. நான் கடந்து செய்வோம். என்ன பழைய கடையிலே இப்படி தான் இருந்துச்சு, இங்கேயும் இப்படி தான் இருக்குது. ஆனால் அங்கே சப்ளையர் சம்பளம் வாங்கிக்கிட்டு மாஸ்டர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இங்கே மாஸ்டர் சம்பளம் வாங்கிட்டு மாஸ்டர் வேலை செய்கிறது எவ்வளோ பரவாயில்ல தானே. இது வணக்கம்ண்ணே அப்படிங்கிறான். வணக்கம். சிறகு நண்பர்களே, வேலை போய்கிட்டு இருக்கு. அடுத்தது இப்போ தான் கழுத்துக்கு முடிச்சிருக்கேன். இப்போ ரொட்டி ஸ்டாக் ஏற்றணும். ஓகே, வேலை போய்கிட்டு இருக்கு நண்பர்களே. வேலை முடிஞ்சு இப்போ மணி 9:30. இந்த 1.5 மணி நேரம் சமையல் மாஸ்டரு, அப்புறம் அந்த நம்பர் அடிச்சிச்சில்ல அவரு, அப்புறம் டீ மாஸ்டர், இவங்களெல்லாம் போட்டு மண்டையை கழுவி என்னென்னலாம் ப்ராசஸ், எப்படி, இதோட ப்ரைஸ் என்ன, இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பழைய கடையில் உள்ள பந்தாரிட்டு நான் கேட்டு தெரிஞ்சுருக்கிறேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச சில பேர் வந்துட்டு லாட்ரி சீட்டு எழுதுவாங்க. அப்புறம் அவங்கள்ட்டலாம் நான் கேட்டிருக்கேன். எனக்கு ஓரளவுக்கு அறிவு இருக்குது. ஃபஸ்ட் ப்ரைஸு, செகண்ட் ப்ரைஸு, தேர்ட் ப்ரைஸு, அப்புறம் அந்த ஆறுதல் ப்ரைஸு, அப்புறம் ஒரு கடைசி ஒரு ப்ரைஸ் ஒன்று, ஒரு சின்ன அமௌண்ட்டு தான். அது விழுந்தாலுமே விட்ட காசு போட்ட காசு விடவுமே நம்ம வந்துட்டு ஒரு 6 மடங்கு ஒரு 60 மடங்கு எடுத்துடலாம். அப்போ ஒரு வெள்ளி போட்டால் 60 வெள்ளி அந்த கடைசி ப்ரைஸ் கிடச்சிச்சின்னா கூட. அது மாதிரிலாம் எனக்கு கேள்விப்பட்டு ஏற்கனவே கொஞ்சம் அறிவு இருக்குது. அப்புறம் இவங்கள்ட்டலாம் கேட்டு இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதோட இருக்குது. இனிமேல் ஒரு கொஞ்சம் நம்பர்லாம் நான் செலக்ட் பண்ணி
நான் அவங்களுக்கு அப்போ பந்தாரி சமைச்சு முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளே நான் போய் அவர்கிட்ட கொடுத்துருவேன். டீ மாஸ்டர்கிட்ட கொடுக்கலாம். டீ மாஸ்டர் வந்துட்டு யாரோ ஒரு சீனாக்கார அக்கா கிட்ட இங்கேருந்து அனுப்பி விட்றாராம். அவங்க அங்கேருந்து வந்துட்டு அக்கௌண்ட்டில் காசு போட்டு விடுவாராம். அந்த நம்பர்லாம் கொடுத்து அப்புறம் அவங்க வந்துட்டு அங்கேருந்து இப்போ வின்னிங் அடித்து இந்த 418 வெள்ளி அக்கௌண்ட்லாம் போட்டுட்ருக்காங்க. இவருக்கு கொடுத்துட்டாங்க தைரியமாக நம்பிக்கை. ஆனால் இங்கே உள்ள ஒரு சீனாக்காரன்னு அவர் என்ன வந்துட்டு ஈஸியாக நம்ம வந்துட்டு கான்டாக்ட் பண்ணலாம்ல, பக்கத்தில் தான் இருக்கிறாரு. சரி ஓகே நண்பர்களே, பந்தாரி மூலமாக போட போகிறோம். என்னை நீங்கள் யாருமே ஃபாலோ பண்ணக்கூடாது. ஓகே, இதனால் வந்துட்டு நீங்கள் யாராவது வந்துட்டு இதில் போய் அடிக்ட் ஆகிட்டிங்கன்னா நம்மளால் அதை தாங்கிக்கவே முடியாது. ஓகே, நம்மளே ஒரு அடிக்ட் பர்சனாலிட்டி உடையவங்க தான். ரொம்ப ஜாக்கிரதையாக தான் மூவ் பண்ணுறோம், நல்லாவே தெரியுது எனக்கு. ஆனால் நான் ஜாக்கிரதையாக மூவ் பண்ணுறேன். ஓகே, உங்கள் எல்லாத்தையும் நேற்றே நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதை வந்துட்டு நம்ம பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி எல்லாம். ஓகே, உங்களோட லக்கை செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஓகே, நானும் என்னுடைய வந்துட்டு சேவிங்ஸ்லேருந்தோ என்னோடய சம்பளத்துலேருந்தோ நான் வந்துட்டு எடுத்து நான் செலவு பண்ணல. என்னுடைய இதர அனாவசிய செலவுகள் இருக்கும்ல, அதுலேருந்து நான் கட்டுப்படுத்தி இதில் வந்து நான் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் முயற்சி பண்ணுறேன். நம்மளோட லக்கை நம்ம செக் பண்ணுவோம். ஒருவேளை நம்ம ஒரு லக்கியாக இருந்து அதை நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்துட்டோம்னா என்ன பண்ணுறது? இந்தியாவிலலாம், நம்ம தமிழ்நாட்டில் லாட்ரி கிடையாது, கேரளாவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், தமிழ்நாட்டில் கிடையாது, இங்கே இருக்குது. நம்ம லக்கை நம்ம செக் பண்ணி தான் பார்ப்போமே. ஒருவேளை நம்மளுக்கு வந்துட்டு காசு அடிக்கடி அடிச்சிச்சு அப்படின்னா நம்ம சீக்கிரம் ஊருக்கு போயிடலாம்ல. சரி ஓகே நண்பர்களே, அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல அரசியல் சொன்னேன்ல, அது கொஞ்சம் இதாக தான் போய்கிட்டு இருக்குது. மற்றபடி நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, தெரியுமில்ல. நம்ம வேலையில் நம்ம வந்துட்டு திறமையை காமிச்சு நம்ம வந்துட்டு நம்மளோட இடத்த தக்க வச்சுக்குவோம். அதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. சும்மா கசகசம் அவ்வளோதான். அதையும் நம்ம ஒன்றும் பண்ணிட முடியாது. நம்ம அதில் ஏற்கனவே நம்மளுக்கு வந்துட்டு அனுபவங்கள் இருக்குது, அதையும் நம்ம கடந்துருவோம்னு வச்சுக்கோங்களேன். சரி ஓகே நண்பர்களே, நீங்களும் பார்த்து பத்திரமா இருங்க. இந்த நாளோட முடிவில் நம்ம இருக்கிறோம். ஓகே, இந்த நாள் முடிஞ்சிச்சு. இந்த நாள் எந்த ஒரு குடிபதியும் இல்லாத நாளாக நான் கடந்து முடிச்சிட்டேன். அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் நீங்களும். ஓகே, என்னை இதே போல தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே நண்பர்களே, என்னையை தொடர்ந்து பார்க்கக்கூடிய நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்து பரமேஸ்வரி அக்கா, உங்களுக்கு ஒரு செய்தி ஒன்று. நான் இன்றைக்கி 5:45 காலைல 5:48 நான் அந்த மைக்கேல் பையன் இருக்கான்ல, அந்த பையன்ட்ட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இது போல் நான் இப்போ லைவ் போட போகிறேன். நான் லைவ் போட்டு முடிக்கும்போது பரமேஸ்வரி அப்படி சொல்லிட்டு ஒரு அக்கா எனக்கு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் மலேசியாவை சேர்ந்தாங்க தான் அப்படி சொல்லிட்டு ரொம்ப இதாக பேசியிருந்தேன். பெருமையாக இல்லை, கெத்தாக பேசியிருந்தேன். ஏன்னா நான் டெய்லி நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கல்ல, அந்த நேரத்தில் நான் லைவில் இருப்பேன். நான் லைவை முடிக்கும்போது உங்களோட கமெண்ட் எனக்கு வந்திருக்கும், ஒய்டி ஸ்டுடியோவில், யூடியூப் ஸ்டுடியோவில் இருந்து. அப்போது என்னடா இது, நம்ம லைவ் போட்டுக்கிட்டு இருக்கோம், அந்த நேரத்தில் வந்து நம்மகிட்ட ஒரு 2 வார்த்தை பேசிட்டு போயிருக்கலாமே இந்த அக்காவுக்கு நம்ம லைவ் போட்டுருக்கிறதே தெரியலையே, நம்மளோட வீடியோவே தேடி போய் பார்க்குதே அப்படின்னு சொல்லி நினச்சிக்குவேன். டெய்லி நினச்சிக்குவேன், சொல்லணும்னு நினைப்பேன், மறந்து போயிடும். நீங்கள் எனக்கு டெய்லி காலையில் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கல்ல, மெடிடேஷன் முடிச்சுட்டு, அந்த நேரத்தில் நான் லைவ் போட்டுக்கிட்டு இருப்பேன். என்ன அந்த லைவில் என்னால் பேச முடியாது, ஓனர் எல்லாம் இருப்பாங்க, வேலை பிஸியாக போய்கிட்டு இருக்கோம். ரொட்டி சென்னை ஸ்டாக் ஏற்றிக்கிட்டு இருப்பேன், ஸ்டாக் போட்டு வச்சுக்கிட்டு இருப்பேன் காலை வியாபாரத்துக்கு. அந்த நேரத்தில் நான் அதிகமாக பேச முடியாது. ஓனர் இல்லைன்னா ஏதாவது 1-2 வார்த்தை பேசுவேன், அங்கிட்ட ஏட்டாக இருந்தாருன்னா. மற்றபடி பக்கத்தில் இருந்தாருன்னா பேச மாட்டேன். நீங்கள் வரும்போது நான் பேசலைன்னா எது தப்பாக நினச்சிக்காதீங்க. பரமேஸ்வரி அக்கா, நீங்கள் என்னுடைய அதிதீவிர ரசிகை பெருமக்களில் ஒரு ஆள் அப்படிங்கிறத நான் வந்துட்டு மறக்கக்கூடாது. அதனால தான் நான் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்னடா இந்த பையன் நம்ம லைவுக்கு வந்தால் எதுவுமே பேச மாட்டேறானேச்சே, இந்த பையன் வீடியோவில் மட்டும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான், கமெண்ட் செக்ஷனில் வந்து ரிப்ளை பண்ணும்போது நல்லா ரிப்ளை பண்ணுறேன், நம்ம லைவுக்கு வந்து பேசுனா மதிக்கவே மாட்டேறானே அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. அதான் முன்கூட்டியே சொல்லிக்கிறேன். ஓகே, இந்த நாள் இத்துடன் முடிவடைகிறது. எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. என்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்க எக்காரணத்தை கொண்டோம் எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாடாதீங்க. மீளணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க என்ன மாதிரி. ஓகே, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. என்னால் முடிஞ்ச விஷயம் உங்களாலேயும் முடியும் அப்படி சொல்லி நம்புங்க. ஓகே, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க.